ஹலோ விவாஸ் ஒரு வழியாக நம்ம கிளைமேக்ஸ் வந்தாச்சு. என்னடா கிளைமேக்ஸ் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா தானே இருக்காங்க. அவங்க பிரிஞ்சா தானே வந்து நம்மளோட கையலோடைய மாமா பையனை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுதானே வந்து கிளைமேக்ஸ் ஃப்ளாஷ்பேக்காக இப்போ வந்து ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுதாங்க இப்போ வந்து பயங்கர ட்விஸ்ட்டை வந்து காத்துட்டு இருக்க போகுதுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது, எப்படி வந்து இவங்க பிரிகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ரியாவால் ஒன்றுமே முடியல. என்னடா இது எப்படி பண்ணாலும் வந்து பிரிக்கவே முடியல. ரியாவுடைய ஃப்ரெண்டு வந்தாங்க. அவங்க வந்து ஒரே நாள் பிரித்து காட்டிட்டு நான் வந்து பெங்களூருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து சொதப்பி தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே வந்து சொதப்பி தள்ளிட்டாங்க. இது எப்படா வந்து கிளைமேக்ஸ் வந்து வரப்போகுது, இவங்க 2 பேரும் பிரிஞ்சால் தானே அதாவது கையலோடைய மாமா பையனை வந்து மேரேஜ் பண்ணுற அளவுக்கு போயிட்டு இருக்குல்ல, அந்த மேரேஜ் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை நம்ம குரு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா நம்ம கையில், இங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை காத்துட்டு இருக்குல்ல. அதுக்கு தான் எல்லாருமே வந்து நம்ம வந்து கிளைமேக்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னுமே வந்து ஃப்ளாஷ்பேக்காக வந்து ஓடிட்டு இருக்கு. பயங்கரமாக வந்து கடுப்பேற்றும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே உங்களுக்கு வந்து அதுதான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படா கிளைமேக்ஸுக்கு வந்து கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வர்றதுக்கு தான் வந்து இப்போ ஃபைனலாக வந்து வந்துருக்குங்க. என்னடா அப்படின்றீங்களா? அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்விஸ்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன தான் வந்து ட்ரை பண்ணாலுமே வந்து ரியாலும் அதே மாதிரி ரியாவுடைய ஃப்ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணாங்க. ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆகலை. அந்த கார்த்திகை வச்சு இந்த ரியா அந்த 2 கேரக்டர் வந்து கொண்டு வந்தாங்க. அது 2மே வந்து வேலைக்கு ஆகலை. இப்போ வந்து பயங்கர ட்விஸ்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கையலோடைய மாமா இருக்காங்க இல்லையா, அவங்க மாமா வச்சு அந்த அந்த ரவுடியை வச்சு தான் வந்து அதாவது அந்த பீச்சில் வந்து கலாட்டா பண்ணாங்க இல்லையா, இவங்கள வச்சு தான் வந்து இங்கே பிரிக்க போகிறாங்க. அதுதான் வந்து கிளைமேக்ஸ் வரப்போகுது. அது எப்போ வந்து கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னு தானே இருக்குங்க. பயங்கர ட்விஸ்ட்டு காத்துட்டு இருங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் எபிசோடில் அதாவது இப்போ வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க இல்லையா நம்மளுடைய குரு கிட்ட வந்து அந்த பீச்சில் வந்து கலாட்டா பண்ணாங்க இல்லையா அந்த பையன். இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாலுமே வந்து நம்ம குரு வந்து நம்புகிறாங்க. இது மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து வரப்போகுதுங்க. வேறு லெவலில் வந்து ட்விஸ்ட்டு வந்து காத்துட்டு இருக்குங்க. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைமேக்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து வரப்போகுதுங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ரெடியாகவே இருங்க. வேறு லெவலில் வந்து ட்விஸ்ட் வந்து காத்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கையலும் அதே மாதிரி இப்போ நம்ம குரு வந்து ஒன்றா இருக்காங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, 2 பேருமே பிரிக்க முடியல. அதாவது இப்போ வந்து ரியாவுடைய ஃப்ரெண்டு வந்து போயாச்சு பெங்களூருக்கு. இப்போ வந்து ரியா மட்டும்தான் இருக்காங்க. அதுவும் வந்து ரியாவலும் இப்போ வந்து தனியாக வீடு வந்து பார்க்க சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ தனியாக வந்து வீடு பார்க்குறதில்ல. அதாவது நம்ம ரியா வீட்டில் அதாவது குருவும் அதே மாதிரி கையல் வீட்டில் இருந்தே வந்து பிரிக்க முடியல. இதில் வந்து தனியாக போயிட்டு ரூம் எடுத்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னடா அப்படின்னாக்கா, அதாவது கையலுடைய மாமா அதாவது வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பையன் மூலிமா தான் வந்து குருவை வந்து அவங்கக்கிட்ட கொண்டு போகிறதும் அதே மாதிரி அவங்ககிட்டருந்து பிரிக்கிறதும் இதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருங்க. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் இந்த கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுதுங்க. அதுதான் வந்து வேறு லெவல் இருக்க போகுதுங்க. ஒவ்வொரு எபிசோடுமே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் கிளைமேக்ஸ்க்கு யாரெல்லாம் ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப வந்து ட்விஸ்ட்டை வந்து கொண்டு போயிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு எபிசோடு அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. அது வந்து ரொம்ப வந்து வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்களானாக்கா இப்போ என்ன சொன்னாலுமே வந்து அதாவது அந்த பீச்சில் கலாட்டா பண்ண பையன் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து க்ளோஸை வந்து நம்பிட்டாங்க. பயங்கர ட்விஸ்ட்டை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்மளுடைய கிளைமேக்ஸில் யாரா வந்து மேரேஜ் பண்ண போகிறோன்னா நம்ம குரு தாங்க மேரேஜ் பண்ண போகிறாரு. அதாவது கையலுடைய மாமா பையனும் அந்த மாமாவும் வந்து அந்த சொத்தை அடையிறதுக்காக தான் வந்து கையில் கல்யாணம் பண்ணுறாங்களே தவிர ஒரு பாசத்துக்காகவோ ஒரு எதுவுமே இல்லைங்க. இது வந்து கிளைமேக்ஸில் யாரானாக்கா நம்மளுடைய யாருங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானேங்க. நம்ம குருவை தான் வந்து மேரேஜ் பண்ண போகிறாங்க. அதுதான் வந்து எப்படி மேரேஜ் பண்ண போகிறாங்க, அதிலேருந்து அந்த பையட்லேருந்து எப்படி பண்ண போகிறாங்க. அதாவது கையலுடைய மாமா பையன் வந்து ரெடியாகி உக்காந்துட்டு இருக்காங்க அந்த கல்யாண மாப்பிள்ளை. இங்கே வந்து கல்யாண மாப்பிள்ளை மாதிரி நம்ம குரு வந்து இருக்காங்க. இங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை காத்துட்டு இருங்க. வரப்போகிற எபிசோடு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பயே சொல்லிவிட்டு அந்த ஆர்வம் போயிடுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.